Hello friends, welcome to Joim. So இன்னைக்கு நம்ம இந்த டைப் ஆஃப் காலர் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃப்ரண்ட் சைட் மட்டும்தான் நான் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ பேக் சைட் ஜஸ்ட் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு நம்ம எடுக்க போகிற கிளாத் வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்தால் போதும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு டாப் அப்படின்னு நினச்சிக்கோங்க. லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இடத்துலையுமே. ஸோ யூஸ்வலாக வந்து 2.5 inches வந்து நான் என்னோடய நெக் லைன் எடுப்பேன். ஸோ என்னோடய அகலம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 5 inch இருக்கணும். ஹைட் வந்து 5.5 இருக்கணும். ஓகே, ஸோ 5.5 அப்படின்றப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch வேணும். அப்போ நம்ம 6 inch எடுத்தால் போதும். ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நெக் அட்டாச் பண்ணும்போது நமக்கு நெக் வந்து இன்னுமே க்ளோஸ்டாக வரும். கரெக்டுங்களா? ஸோ க்ளோஸ்டாக வரும். ஸோ நீங்கள் எப்பயும் போல் கொஞ்சம் வித் ஜாஸ்தியாக வச்சே நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வீனக் காலர் வந்து இப்படி க்ராஸாக வந்து கீழே வந்து லென்த்தாக வரும் இல்லையா? ஸோ அந்த கீழே லென்த்துக்கு வந்து எவ்வளோ இன்ச்சஸ் விடலாம் அப்படின்னா 4 inches விடுங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஹைட் நெக்கு நீங்கள் எடுத்திங்கனாலுமே நீங்கள் 4 inches எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நெக்லைன் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் வந்து டேரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வீநெக் மாதிரி வச்சாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு லைட் கர்வ் கொடுத்திங்கனாலும் பரவாயில்ல, ரெண்டுமே அழகாக இருக்கும். ஸோ லைட்டாக நான் இன்றைக்கி கர்வ் கொடுக்க போகிறேன். ஸோ லைனிங் கிளாத்தில் கொடுக்கறதுனால கொஞ்சம் வந்து இதாகுது. ஸோ இந்த மாதிரி லைட் கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே வந்து ஒரு 1/4 inches வரைக்கும் நான் விட்டு கொடுத்தனால கீழேயும் அதே மாதிரி 1/4 inchesக்கு ஒரு விட்டு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் வீநெக்கில் நான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணேன், தாராளமாக பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நெக்லைன் வரைஞ்சதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணும்போது எக்ஸாக்டாக நம்ம எப்படி வரைஞ்சோமோ அப்படியே நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஸோ சீம் அலவன்ஸ் அதுன்னு எதுவுமே விட வேண்டாம். இது முடிச்சாச்சு, அதை அப்படியே வந்து விரித்து போட்டுடலாம். ஸோ விரித்து போட்டதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக, அதாவது கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்லீப்பிங் லைன் வரைகிறதா ஒரு சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த மேலே இருக்கிற சைடும் ஒரு 1/2 inch, கீழே இருக்கிற சைடும் ஒரு 1/2 inch விட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர் லைனை வந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸோ கிளாத் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த லைன் தெரியாமல் போயிடக்கூடாது நம்மளுக்கு, அதனால தான் வரைகிறோம். இப்போது காலர் வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ அதோட வித் பார்த்திங்க அப்படின்னா 3 inches இருக்கணும். 3 inchesக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு நெக் காலர் வந்து சின்னதாக இருக்கும். இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 3 inches அப்படின்றது வந்து எல்லாருக்குமே நல்லா ஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இன்கேஸ் நீங்கள் பேக்கும் சேர்த்து நீங்கள் நெக் காலர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பேக்கை வந்து நீங்கள் 1.5 inch நெக் வித் வந்து டெப்த் எல்லாமே கொடுத்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடுங்க. ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஸோ கீழே அந்த ட்ரையாங்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாக வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இது மேலே வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து பேக் வந்து அட்டாச் பண்ணலை இல்லையா அதனால் நம்ம ஷோல்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பேக் நெக்கும் சேர்த்து அட்டாச் பண்ணுறீங்க, பேக் சைடும் எனக்கு காலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போது நாங்கள் கீழே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்தோம் இல்லையா, நம்ம அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது வரைக்குமே இந்த மாதிரி ஒரு 1/2 inchesல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஸோ கீழே வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது வரைக்குமே கரெக்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெஃப்ட் சைட் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம ரைட் சைட்லேயே கொடுக்க போகிறோம். இருக்கிற காலர் நெக்லேயே இந்த காலர் நெக் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தாலுமே வந்து கீழே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்தாலே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துல போய் முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஃபினிஷ் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணிடலாம். இப்போது இந்த சென்டரில் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் வந்தோடனே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே ஒரு வி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வீவை அப்படியே கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் அந்த ஸ்லீப்பிங் லைன் வரை கொண்டு போகாமல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போது லைட்டாக நம்ம கர்வ் கொடுத்தனால இந்த மாதிரி கிராஸ் கட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே நல்லா டீப்பாக கொடுத்துக்கோங்க.
நீங்கள் நார்மல் வீனே கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் கட் வந்து தேவைப்படாது. இதை அப்படியே உல்ட்டாவாக பண்ணி இப்போ ஒரு அயனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த கிளாத்தை வந்து அடியில் நீட்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேல் நல்லா செட் ஆகிடும். ஸோ அடியில் பார்த்தீங்களா சுருங்கிலாம் இருக்குது, அதை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ நம்ம ஜஸ்ட் ட்ரையல் தான் பார்த்துருக்கோம். ஸோ கேன்வாஸ் இல்லாமல் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கேன்வாஸில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ சென்டரில் உங்களுக்கு பட்டன் விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சென்டரில் பட்டன் வச்சுக்கலாம். அது பார்க்கறதுக்குமே இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.